அற்புதம் நிகர்ப்புதம் கும்பம் கணம் கர்ப்பம் நிகர்ப்பம் பதுமம் சங்கம் அனைத்து நல்ல செல்வங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக மகாவிஷ்ணு அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இல்லைங்க. எங்கே திரும்பினாலும் மகாவிஷ்ணு. நம்ம மகாவிஷ்ணுவை பற்றி வேண்டுறோமோ இல்லையோ, எம்பெருமானை பற்றி யோசிக்கிறோமோ இல்லையோ, இன்றைக்கி டாக் ஆஃப் த சிட்டினா மகாவிஷ்ணு. யார் இந்த மகாவிஷ்ணு, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அதை பற்றிலாம் நம்ம இங்கே பார்க்க போகிறதில்ல. அவர் சமீபமாக ஒரு பள்ளியில் போய் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார். அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கருத்து என்ன, அந்த கருத்தை சார்ந்த ஒரு பதிவு தான் இந்த காணொளி. இதில் நம்ம எந்த இடத்துலையும் மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு தனிநபரை பற்றியோ இல்லை அவர் சார்ந்த ஒரு அமைப்பை பற்றியோ நம்ம பேச போகிறது இல்லை அப்படின்ற தெளிவோட நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அவர் அப்படி என்னதான் பேசினார் அப்படின்றத நம்ம இங்க பார்த்துடலாம். ஓகே. மீண்டும் மீண்டும் பிறப்பாய். நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் கூறும்போது பாவ புண்ணிய என்ற இரு வினைகளும் உங்களை சேராது. விச் மீன்ஸ் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்த பிறவி கொடூரமாக இருக்கும். நான் எப்போ அடுத்த பிறவியை நம்புறது? இப்போ பல பேர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க, கால் இல்லாமல் பிறக்கிறாங்க, கண் இல்லாமல் பிறக்கிறாங்க, வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கான், ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலாக இருக்கிறான், ஒருத்தன் நல்லவனாக இருக்கான், ஒருத்தன் ஹீரோவாக இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சரி, இவர் இப்போ பேசியிருக்கிறது என்ன சொல்கிறார்? முன் ஜென்மத்தில் நீ பாவம் பண்ணால் இந்த ஜென்மத்தில் ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறப்ப அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார். சரி, அவர் சொல்ல வருன்ற கருத்தோட சாராம்சம் என்ன? பாவ புண்ணியம். நம்ம செய்கிற பாவம், நம்ம செய்கிற புண்ணியம் தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிற ஒரு பிறப்பு அப்படின்றது தான் அந்த கருத்து. அவர் சொன்ன விதத்தெல்லாம் நம்ம விட்டுடலாம். இப்போ யாருமே மகாவிஷ்ணு அப்படின்றவர் நல்லவர் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கோ இல்லை கெட்டவர் அவரை ஜெயிலில் போடுங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கோ இந்த வீடியோ இல்லை. அவர் சொன்ன கருத்து என்ன? பாவ புண்ணியம் கர்மா அப்படின்ற விஷயத்தை பற்றி அவர் பேசியிருக்கார். ஸோ அந்த சப்ஜெக்ட் கர்மா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இவர் சொன்னது அப்படி என்ன ஒரு புதுசான ஒரு விஷயமா? நம்ம பேச்சு வாக்கில் நிறைய பேர்கிட்ட பேசும்போதே எல்லாம் என் தலைவிதி, அதான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லாதவங்க இந்த வீடியோ பார்க்குற அட்லீஸ்ட் ஒருத்தர் நான் சொன்னதே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் போன ஜென்மத்தில் நான் பண்ண பாவம், இந்த மாதிரியும் நம்ம நிறையா வாட்டி புலம்பியிருப்போம். என்ன புண்ணியம் பண்ணானோ அவனுக்கு கடவுள் இவ்வளோ நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கார், இப்படியும் நம்ம பேசியிருக்கோம். இதே தானே அவரும் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லட்டும், நம்ம சொல்லட்டும், உண்மையிலே நம்மளுடைய குருமார்கள் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய இதிகாச புராணங்கள் என்ன சொல்லியிருக்கு, கர்மானா உண்மையிலேயே என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நம்ம கலோக்கியலாக பேசுகிறத பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா? சரி, நம்ம மட்டும்தான் அப்படி பேசுவோமா அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் மூதாதையர்கள், தமிழ் அறிஞர்கள், நம்ம எல்லாருக்கும் பாட்டி ஔவையார் இந்த கருத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? அரியது கேட்கின் வரி வடிவேலு, அரிதரிது மானிடர் ஆதல் அரிது, மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கவனிச்சிங்களா? என்ன சொன்னாங்க? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்படின்னா என்ன? மனுஷனாக பிறக்கிறதே கஷ்டமான விஷயம். அப்படியே மீறி பிறந்துட்டாலும் மாற்றுத்திறனாளியாக, அதாவது நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சீராக இயங்கக்கூடிய ஒரு மனிதனாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அரிது அப்படின்னு ஔவையார் யார்கிட்ட சொல்கிறாங்க? எம்பெருமான் தமிழ்க்கடவுள் முருகன் கிட்ட சொல்கிறதா நம்மளுடைய இதிகாச புராணங்கள் நமக்கு சொல்லுது. சரி, நம்ம ஔவையார் இப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் திருவாசகம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது திருவாசகம் தெரியாதவங்கன்னா முழுசாக படிக்காதவங்கன்னு நான் சொல்லலை. திருவாசகம்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க.
திருவாசகத்தில் முதல் ஷரத் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிவபுராணம், எம்பெருமான் சிவபெருமானை பற்றி தான் முதல் ஷரத்து வருது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படின்றத பார்க்கலாம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். சரி, என்ன சொல்லியிருக்காங்க? புல்லாகி புழுவாகி பூடாய் பல்விருகமாகி, இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு புழுலேருந்து ஆரம்பித்து மனிதராய் தேவராய் பூதகணங்களாய் பேயாய், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு நிறைய ஸ்டெப்ஸு தாண்டி எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா முதல்ல சொன்னது ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படின்னா அந்த பிறப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு கணக்கு அப்படின்றது இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. இந்த இடத்துல சிவபுராணத்தில் என்ன சொல்லியிருக்கு? பல பிறவிகள் இருக்குது, ஒரு பிறவியாக தாண்டி தான் நம்ம வரோம் அப்படின்றத சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன் ஜென்மம் இருக்குது, திரிஜென்மம் இருக்குது, பாவ புண்ணியம் இருக்குது அப்படின்றது. சரி, இந்த 2 இடத்துல தான் சொல்லியிருக்கா அப்படின்னா நிறைய இடத்துல பேசியிருக்காங்க இதை பற்றி. நம்ம எல்லாத்தையும் இப்போ பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த 2 நாள் வீடியோவாக போயிடும். உங்களுக்கும் டைம் இல்லை, எனக்கும் சொல்ல முடியாது இல்லையா? சரி, இந்த 2 எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கூட சரி சைடில் தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டோம். திருவள்ளுவர் அருளிய உலக பொதுமுறை திருக்குறள் நம்ம உலகம் முழுக்க இன்றைக்கி அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல். பைபிளுக்கு அப்புறமா உலகத்தில் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறநூல் அப்படின்றது நமக்கு தெரியும். தமிழுடைய பொக்கிஷம். தமிழர்கள் யாரும் இதில் இருக்கிற கருத்தை மறுக்க முடியாது. அதில் 3 பாகம் இருக்குது. மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். அதில் முதல் இது அறத்துப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அறம்னா என்ன? நம்மளுடைய வாழ்வியல் நெறி. கரெக்டா? இந்த வாழ்வியல் நெறி அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கை முறை. நம்ம எப்படி வாழறோம், என்ன விஷயங்களை பண்ணுறோம், என்ன நம்ம தீது நன்று எல்லாமே நம்மளுக்கு திருவள்ளுவர் திருக்குறளில் அந்த முதல் அறத்துப்பாலில் எல்லாத்தையும் சொல்கிறார். இதில் கடைசி அதிகாரம் எங்கே கொண்டு முடிக்கிறார்? ஊழ் அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் முடிக்கிறார். எதை? அந்த அறத்துப்பாலை. ஊழ்னா என்ன? ஊழ்வினை. ஊழ் அப்படின்னா இதே தான் பாவ புண்ணியம், உன்னுடைய விதி. ஊழ்னா என்ன? உன்னுடைய விதி, விதிக்கப்பட்ட விதி, பாவ புண்ணியம். இதில் 10 குறள் இங்கே நான் போடுறேன் பாருங்கள். 10 குறள். அதற்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் யார்? நான் கொடுக்கல. இந்த காலகட்டத்தில் திருக்குறள்னாலே திருவள்ளுவர் ஞாபகம் வருதோ இல்லையோ, சாலமன் பாப்பையாவை எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அவர் எழுதிய விளக்க உரையை நான் இங்கே கொடுக்குறேன், தெளிவாக பாருங்கள். இப்படி திருவள்ளுவர் திருக்குறளில் அந்த ஊழுன்ற அதிகாரத்தில் 10 குறள் இந்த ஊழ்வினை, நம்ம எடுக்கப்பட்ட பிறப்பு, அதற்கு காரணம் நம்மளுடைய வினை, நம்ம என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும், நமக்கு கிடைச்சது எல்லாமே நம்ம செய்த செயலுடைய பயன், இப்படின்னு விதவிதமாக இந்த கருத்தை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கார். இப்போது அவர் சொன்னதும் தப்பா? வேறு எந்த மதத்துலேயும் இந்த முன்ஜென்மம் அப்படின்ற விஷயம் பேசப்படலை. நம்மளுடைய சனாதன தர்மத்தில், இந்து மதத்தில் இந்த முன்ஜென்மம் நம்மளுடைய விதி பயன், இதை பற்றி ரொம்ப எக்ஸ்டென்சிவாக எல்லாருமே பேசியிருக்காங்க. திருவள்ளுவரும் பேசியிருக்கார், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் பேசியிருக்காங்க. அதனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, முன்ஜென்மம் அப்படின்றது இருக்குது. நம்மளுடைய பாவ புண்ணியம், நம்ம வாங்கிக்கிட்ட கர்மா, மறுபடியும் கர்மாவுக்கு வரும். நம்ம வாங்கி வச்சுருந்த கர்மா, இந்த கர்மாவை தான் நம்ம கழிக்கிறதுக்காக இந்த ஜென்மம் எடுக்கிறோம் அப்படின்றது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, சனாதன தர்மத்துடைய நம்பிக்கை. சரி, இந்த கர்மா அப்படின்னா என்ன, இதை பற்றிய விளக்கம் என்ன அப்படின்னா, இதை பற்றின விளக்கங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இதிகாச புராணங்களில் நம்மளுடைய தமிழ் அறிஞர்கள், தமிழ் மூதாதையர்கள் எல்லாரும் இந்த கர்மாவை பற்றி பேசியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் நம்ம ஹிந்து மதத்துடைய உயர்ந்த ஒரு நூலை நம்ம எதை பாவிக்கிறோம் அப்படின்னா பகவத்கீதையை தான் பாவிக்கிறோம். கரெக்டாக? எப்படி முஸ்லீமுக்கு ஒரு குரானோ, கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பைபிளோ, ஹிந்து மதத்திற்கு பகவத்கீதை அப்படின்றது ஒரு ஹோலி புக் இல்லையா? ஸோ அதில் கிருஷ்ண பரமாத்மாவே அருளப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி நூல் பகவத்கீதை அப்படின்றது நம்மளுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை. பகவத்கீதையில்
கிருஷ்ண பரமாத்மா கர்மாவை பற்றி என்ன சொல்கிறார்? ஒருவன் தான் செய்த செயல் அதனுடைய விளைவை தான் அனுபவிக்கிறான். ஒருவன் நற்செயலை செய்தான் அப்படின்னா அது இன்னொரு நற்செயலுக்கு தான் வழிவகுக்கும். ஒரு கெடு செயல் இன்னொரு கெடு செயலையே தூண்டும் அப்படின்றது பகவத்கீதையில் ஆழமாக பதியப்பட்ட ஒரு கருத்து. கர்மத்தின் சித்தாந்தத்தை கூறுகிறேன் கேள் சகி. நற்செயலானது மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும். ஆனால் கெடு செயல் படுகொடியில் தள்ள மற்றொரு கெடு செயலுக்கு தான் வழிவகுக்கும். கர்மா அப்படின்றத 3 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. சரிங்களா? இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கர்மா. முதல்ல சஞ்சித கர்மா அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி நடத்தின்னு இருக்கார். நம்ம நாட்டிலேயே நிறைய பேர் இருக்காங்க வச்சுக்கலாம். ஒரு பீர் கம்பெனி ஓனர் இருக்கார் இல்லையா, அவரே வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அவர் என்ன பண்ணுறார்? வேறு நாட்டில் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறார். சம்பாதித்து சேர்த்து வச்ச காசெல்லாம் வேறு கரன்சியில் இருக்குது. இந்த கரன்சி எல்லாம் என்ன பண்ணுறார்? ஸ்விஸ் பேங்க்கில் போய் போட்டு வச்சிடுறார். கரெக்டாக? ஸ்விஸ் பேங்க்கில் போட்டு வச்சிடுறார். இந்த ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் சஞ்சித கர்மா. ஒருவன் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு பிறவியில் அவன் சேர்த்து வச்ச நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். சரியா? ரெண்டுமே அந்த பேங்க்கில் போய் சேர்ந்துடும். எந்த பேங்க்கில்? பேங்க் ஆஃப் சஞ்சிதா. சஞ்சித கர்மா அப்படின்ற பேரில் நீங்கள் சேர்த்துட்டே போவீங்க. ஓகே, இப்போது இந்த ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இந்த ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் டைரெக்டாக மணி செலவு பண்ண முடியுமா? எங்கே போனாலும் பண்ண முடியாது. அதை லோக்கல் கரன்சியாக மாற்றணும். இப்போ நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனீங்கனாலே அந்த ஊர் கரன்சியாக நீங்கள் உங்கள் எடுத்துகிட்டு போகிற கரன்சியை நீங்கள் மாற்றணும் இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் மாற்றி இந்த மனித பிறவிக்கோ இல்லை இந்த பிறவிக்கு தேவையான அமௌண்ட்டு அந்த பேங்க் ஆஃப் சஞ்சிதாலேருந்து ட்ராப் பண்ணி உங்களுக்கான ஒரு அமௌண்ட்டை கொடுத்து மூட்டையை ஏற்றி அனுப்பி விடுவான். போ, இதெல்லாம் செலவு பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பி விடுவாங்க. அது பேர் பிராரப்த கர்மா. போர்ஷன் ஆஃப் சஞ்சித கர்மா. அதை நம்ம எடுத்துட்டு அதை கழிக்கிறதுக்காக இந்த பிறவி எடுத்துட்டு வரோம். இது பிராரப்த கர்மா. நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டிருப்போம், எல்லாம் என் பிராரப்த கர்மா எனக்கு வாச்சிருக்கு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பிராரப்த கர்மா. அப்படின்னா என்ன? ஒரு போர்ஷன் ஆஃப் சஞ்சித கர்மா. எல்லாம்லாம் இல்லை, கொஞ்சம்தான். கொஞ்சம் எடுத்துகிட்டு வரோம், அதை கழிச்சுட்டு போகிறோம். ஓகே, இது பிராரப்த கர்மா. அப்படி பிராரப்த கர்மா வாங்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழறதுக்காக, நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்காக இந்த பிறப்பில் பிறப்பெடுக்கிறோம், வாழறோம். நம்ம வாழ்க்கை போயின்னு இருக்கு. இந்த பிறப்பில் நமக்கு ஒரு தெளிவு பிறந்து நம்மளுக்கு ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் புரிஞ்சு நம்மளும் நல்லது பண்ணுவோம், நம்ம நல்ல புண்ணிய பலன்களை சேர்த்துப்போம், புண்ணியத்தை சேர்த்துப்போம் வாழ்க்கையில், அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நம்ம பண்ணுற நல்ல விஷயங்கள், எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் பண்ணுற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி போய் சஞ்சிதா கர்மா, அதாவது பேங்க் ஆஃப் சஞ்சிதா ஸ்விஸ் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துட்டே இருக்கும். ஓகே, பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறீங்க இல்லையா, அதுவும் நல்ல விஷயங்கள் தான், நல்ல புண்ணியங்கள் வரும். பட் அது இந்த ஆகாமய கர்மாவாக போய் உங்கள் கூட நிற்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வாங்கிட்டு வந்த கர்மாவில் கெட்ட விஷயங்கள், கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தாங்கிறதுக்கான சக்தியே இந்த ஆகாமய கர்மா உங்களுக்கு கொடுக்கும். இதை நீங்கள் அனுபவிக்காமல் போவே முடியாது. சி, வாட் எவர் யூ பிராட், வித்ரா பண்ண அமௌண்ட்டை செலவு பண்ணாமல் இங்கேருந்து நீங்கள் டிக்கெட் வாங்க முடியாது. ரைட்டா? செலவு பண்ணி தான் ஆகணும், அனுபவித்து தான் ஆகணும். அனுபவிக்கிறதுக்கு இந்த ஆகாமிய கர்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பெரும் செல்வந்தர், பெரும் அரசியல்வாதி ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறார், ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஸோ கர்மா, கெடுபலன், ஜெயில். அவர்கிட்ட ஆகாமிய கர்மா அப்படின்ற அமௌண்ட் இருக்குது, கேஷ் இருக்குது, மணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஷை கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் கொடுத்து அந்த ஜெயிலையே கொஞ்சம் சொகுசாக மாற்றிக்கலாம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சொகுசாக மாற்றிக்கலாம். வெளியில் ஷாப்பிங் போகலாம், வரலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம பிறப்புலையே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அந்த கருத்து வேண்டாம், அந்த ஒரு செயல் வேண்டாம்.
ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாங்கிட்டு வந்த பாவ பலன்கள், அதனால் வரக்கூடிய கெடு பலன்களை நம்ம அனுபவித்து தான் ஆகணும். ஆனால் நம்ம நோயிங்லி கான்ஷியஸாக பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் ஆகாமிய கர்மாவாக நமக்கு இங்கே சேர்ந்து ரெடி டு சப்போர்ட் அப்படின்ற கண்டிஷனில் நமக்கு இங்கே இருக்கும். அது என்ன பண்ணும், இந்த கெட்ட பலனை நீங்கள் அனுபவிக்கும் போது அதுக்கான சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் அந்த பரிகாரங்கள், இதுதான் அந்த நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கர்மா 3 வகைப்படும் அப்படின்றத பகவத்கீதையிலேயே நமக்கு பெரியவர்கள் கிருஷ்ண பரமாத்மா நம்மளுக்கு விளக்கியிருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதலோட இந்த கர்மாவை நம்ம அணுகணும். அவர் சொன்ன விஷயம், கருத்து அப்படின்றது இதுதான். அட்லீஸ்ட் அந்த அவேர்னஸ் இந்த பிறப்புலையாவது நமக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த ஆகாமிய கர்மாவோட பேலன்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் எல்லாத்தையுமே இங்கே செலவு பண்ணிட மாட்டீங்க. ஒருவேளை இங்கே மிச்சம் இருந்ததுன்னா அது திருப்பி உங்களுடைய ஸ்விஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும், டெபாசிட். ஓகேயா? ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பர்த்தில் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தெளிவு, ஒரு புரிதல், இந்த கர்மாவை பற்றின புரிதல், பாவ புண்ணியங்கள் பற்றின புரிதல் ஒருத்தருக்கு வேண்டும், ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். அவன் வாழ்க்கையில் இதை புரிஞ்சு அவன் செய்யக்கூடிய செயல், அதனால் விளையக்கூடிய பயன், இதை புரிஞ்சு தெரிஞ்சு ஒருத்தன் புரிஞ்சான் அப்படின்னா கண்டிப்பாக பெரும்பாலான மக்கள் அறவழியில் வாழ்வாங்க. இதுதான் அதனுடைய சாராம்சம். நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் என்ன, நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒருத்தன் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒருவர் பேசுகிறாரு, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு கருத்து வெளியாகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். கெட்டது இருக்கா அதை அங்கேயே விட்டுட்டு நம்ம கடந்து போயிடலாம். இப்போ இந்த வீடியோவிலே நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன், எல்லாமே நல்ல விஷயமா இருக்காது. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களாக கூட இருக்கலாம், நீங்கள் அதை ஏற்றுக்காத கருத்தாக கூட இருக்கலாம். ரைட், நோ ப்ராப்ளம். பட் இந்த பேசின 30 மினிட்ஸில் 3 மினிட்ஸ் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயம் இருந்தால் கூட அந்த 3 மினிட்ஸை நீங்கள் எடுத்துட்டு 27 மினிட்ஸை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். நம்மளுடைய எனர்ஜி எதுக்கு அந்த 27 மினிட்ஸில் போட்டு தெளித்து பேரட்டி போட்டு எல்லாத்தையும் போட்டு உருட்டி, இன்றைக்கி எந்த டிவி சேனல் எடுத்தாலும் வாழ்க்கையில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. யாராவது அதை பற்றி பேசுகிறாங்களா? அதாவது ஒரு கல்வி தரத்தை எப்படி உயர்த்தணும், நம்மளுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு விவாதங்கள் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் நடக்குதா இன்றைக்கி அப்படின்னா எதுலேயுமே இல்லை. எங்கே திறந்தாலும் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பற்றி பேசி 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 அவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளும் அதை பார்த்து நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கும் நம்மளுடைய புராண இதிகாசங்களில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அன்னப்பறவை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அன்னப்பறவை என்ன பண்ணும், பாலும் தண்ணியும் நீங்கள் கலந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா தனக்கு தேவையான பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணி அங்கேயே வச்சுட்டு போயிடும். தண்ணியை பற்றி அது கவலை இல்லை, அதுக்கு தேவை பாலை ஃபுல்லாக குடிச்சிடும், தண்ணி அப்படியே அங்கேயே விட்டுடும். நம்மளும் அந்த அன்னப்பறவை மாதிரி இருந்தோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் மட்டும் நமக்குள்ளே சேரும். இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள், நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான கருத்துக்களை மட்டும் நம்ம உள்வாங்கிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்படின்றது தான் ஒரு நல்ல சிந்தனை. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கர்மானா என்ன, கர்மாவின் வகைகள், பாவ புண்ணியம், மறுஜென்மம், இந்த விஷயத்தை பற்றிலாம் தெளிவாக பார்த்தோம். நம்மளுடைய இதிகாச புராணங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய பகவத்கீதை அதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி தெளிவாக நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுண்டு நல்வழிப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையை ஒரு அற வழியில் நம்ம செலுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். சுகமே சூழ்க. நன்றி.